நம்ம தல அஜித் குமார் இவர் ஒரு பக்கம் ரேஸ்ல போயிட்டு இருக்காரு, அதுல தேர்ட் பிரைஸ் வாங்கிட்டு இருக்காரு துபாயில. ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்காரு, அதுவும் பெரிய ஸ்டாரா இருக்கிறாரு. இப்போ இவருக்கு என்ன அப்டேட்னா, AK64 இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாருன்னா நம்ம விஷ்ணுவர்தன் டைரக்டர் தான். இவர் டைரக்ட் பண்ணாலே மாடல் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஹேர் கட்டு, ட்ரெஸ்ஸிங்கி, கோட் சூட் எல்லாமே பயங்கரம் பண்ணியிருப்பாரு. இப்போ லாஸ்டா கூட நேசி பயணம் கூட ஒரு படம் எடுத்திருந்தாரு. இப்போ இவர் தான் ஏகேவோட 64 படத்தை டைரக்ட் பண்ண போறாராம். இந்த படத்தை யுவன் சங்கர் தான் மியூசிக். நம்ம விஷ்ணுவர்தன் சொல்லவே வேணாம். விஷ்ணுவர்தன் டைரக்ஷனால யுவன் சங்கர் தான் மியூசிக், யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக். விஷ்ணுவர்தன் டைரக்ஷனால யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக். அந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷன் பயங்கரமா இருக்கும். பில்லா காம்பினேஷன் திரும்ப ரீக்ரியேட் பண்ணாங்க AK64ல. இந்த படத்தை ரெட் ஜெயின் தான் ப்ரொடியூஸ் பண்ணத போறதா சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்ப்போம், கூடிய விரைவில் பார்ப்போம். அப்டேட் வெளியே வந்துக்கிட்டோம். ஒரு அதுக்கு அதே மாதிரி இன்னொரு படம் என்னன்னா AK64 படத்தை சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ண போறா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் ஸ்டாப் ஆயிட்டு இப்போ விஷ்ணுவர்தன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த மாதம் இந்த 2025 அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க விஷ்ணுவர்தன் டைரக்ஷன்ல. என்ன வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆக்டர் விஷால் லைனா பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ லாஸ்டா மதகத ராஜா இந்த படம் எடுத்து 12 வருஷம் ஆகுது. இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி பயங்கர வரவேற்பு. இதுல சந்தானம் வர காமெடி, ஏன்னா இப்போ வந்து ஒரு காமெடி பண்ணல ஹீரோ ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு சந்தானம். அப்புறம் முதல் சந்தானம் 12 வருஷத்துக்கு முன்னாடி காமெடியா அந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காப்புல நம்ம விஷால் கூட. அது பயங்கரமா இப்போ ஹிட் ஆயிட்டு அதை தொடர்ந்து இப்போ திரும்படியும் நம்ம சுந்தர்சி டைரக்ஷன் விஷால் காம்பினேஷன் நடிக்க போறா சொல்லிட்டு இருக்காங்க. அதில் சந்தானத்தையும் கூப்பிடுது, காமெடியா கூப்பிடுறதா, காமெடி பண்ண காமெடியா கூப்பிடுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வருவாரான்னு தெரியல, ஏன்னா அவர் இப்போ ஆக்டரா பிஸியா இருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இவர் லைனப் பார்த்தோம்னா விஷால் லைனப்பை ஒன்று சுந்தர்சி டைரக்ஷனு, அதுக்கப்புறம்னா ஜிவிஎம். சுந்தர்சி டைரக்ஷன் வந்து எப்போ பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் இப்போ அடுத்து பண்ண போகிறது ஜிவிஎம் டைரக்ஷன். ஜிவிஎம்னு சொல்லவே வேணாம், காக்காக அப்படின்னு சொல்லி பயங்கர 2 படத்தை தான் கொடுத்துருக்காரு. இப்போ அவர் ஜிவிஎம் டைரக்ஷனில் ஒரு படம் ஸ்டார்ட் நடிக்க போகிறாராம். அதுக்கப்புறம் நம்ம இது பார்த்துருப்பீங்க, அது என்ன படம், டிமாண்ட் காலனி 2 எடுத்தாங்க, இப்போ ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட டைரக்டருமே நம்ம கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காங்களாம். இந்த 3 படத்தில் உங்களுக்கு நீங்கள் எந்த படத்தை வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மாதிரி தான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.